உங்கள் வாழ்க்கையில் எல்லா மனுஷங்களையுமே நேசிங்க, பயன்படுத்தாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் எல்லா பொருட்களையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்துங்க, நேசிக்காதீங்க. இங்கே நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, மனுஷங்களை பயன்படுத்திக்கிட்டு பொருட்களை நேசிக்கிறாங்க. காசு, பணம் இந்த மாதிரி விஷயத்த லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக நினச்சி அதை நேசிக்கிறாங்க. காசு, பணம், பொருள் இதெல்லாம் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்றத மறந்துட்டு நல்ல மனுஷங்களை இழந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் நிறைய பேர் அந்த தப்பை லைஃப்பில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமாச்சு இதை மாற்றிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் உங்களை கவலைக்குள்ளே ஆளாகிருக்கிற ஒரு பர்சன் இருப்பாங்கள்ல, அவங்கள நீங்கள் மறந்து கூட வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அது வேறு வழி இல்லாமல் தான் இருக்குமே தவிர அந்த வழிகள் என்றைக்குமே உங்களுக்கு மறந்து போகாது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சில பேர் நம்மளுக்கு வழிகளை கொடுத்துட்டு போனவங்களோட பெயரை கூட மறந்துருப்பாங்க. ஆனால் அந்த பேரை இப்போ வரைக்கும் மறக்க முடியாமல் தவிச்சிட்டு கூட இருந்திருப்பாங்க ஒரு சில பேர். உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில பேர் உங்களை விட்டுட்டு வாழ்க்கையில் இருந்து ரொம்ப தூரமாக போயிருப்பாங்க. பட் ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு தான் மனசில் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியேப்பட்டவங்க முன்னாடி நம்ம எந்தவித கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுறோம் பார்த்தீங்களா ஒரு வாழ்க்கை, அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மிகச்சிறந்த பதிலடியாக இருக்கும். என்னதான் நம்ம லைஃப்பில் நிறைய காசு பணம் இருந்தாலும் நம்மளால் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னா அது ஒருத்தங்க நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு தான். அதை கட்டாயத்தினால் வர வைக்க முடியாது, பணத்தினால் வர வைக்க முடியாது, நம்ம அவங்கக்கிட்ட காட்டுற திமிருனால கூட வர வைக்க முடியாது. அதெல்லாம் தாண்டி தானாக வர்றது தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அன்பு. அதுக்கு ஈடு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. வாழ்க்கை பாடத்தையும் விலை மதிக்க முடியாத அனுபவத்தையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது பார்த்திங்கன்னா நம்ம படித்த காலேஜும் கிடையாது, ஸ்கூலும் கிடையாது. பணம் இல்லாத வாழ்க்கையும் பசிச்ச வயிறும் உடஞ்சி போன மனசும் தான் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். நம்ம லைஃப்பில் பணமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்தான். ஒரு மனுஷங்க நல்ல குணமுள்ள மனுஷங்களும் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக முக்கியம்தான். ஏன்னா ஒரு சில இடத்துல நம்ம தன்மானத்தை இழக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் பணம் அப்படின்ற விஷயம் நம்ம மற்றவங்களையும் திரும்பி பார்க்க ஒரு காரணமாக இருக்கும், மற்றவங்க நம்மளை திரும்பி பார்க்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும். ஒருத்தங்க நம்மளை திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம கையில் யோசித்து பார்த்தா பணம் இருந்திருக்கும். இதுவே நம்ம மற்றவங்கள தேடி திரும்பி பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்கக்கிட்ட இருந்து தேவையானது ஒரு பண உதவியாக கூட இருக்கும். இதை கண்டிப்பாகவே லைஃப்பில் நிறைய பேர் உணர்ந்திருப்போம். நீங்கள் ஒருத்தங்க மேலே அன்பை காட்டி அவங்கள ஏமாற்றி அவங்கள காயப்படுத்துகிறத விட நீங்கள் அவங்க மேலே கோவப்பட்டு ஒருத்தங்களை காயப்படுத்திட்டு போயிடலாம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. இந்த விஷயத்த இவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க மனசு காயப்படுமோ அப்படின்னு நினச்சி அதை கேட்காமலே மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி அவங்களே காயப்படுத்திக்கிற பர்சன் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதிக உரிமையோட யார் கூடயும் பழகக்கூடாது. நம்ம நினைக்கிற மாதிரியே ஆப்போசிட் பர்சனும் நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது நம்மளோட முட்டாள்தனம். உண்மையாகவே நீங்கள் காயப்படக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையும் உரிமை எடுத்துக்கிட்டு எதிர்பார்த்து நின்று உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. உண்மையாக நேசித்த ஒரு இதயத்தை நம்மளால் மறக்கவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது. இதுதான் உண்மையான அன்பு அப்படின்றது. இங்கே யாருமே யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. உண்மையாகவே ஒரு உயிரை நீங்கள் நேசிக்கிற பட்சத்தில் அவங்கள ரொம்ப ஃப்ரீடமாக விட்டுருங்க. எதனாலனா அவங்க எங்கே சுற்றினாலும் உண்மையான அன்பு இருந்தால் உங்களை தேடி தானாக வந்துடுவாங்க. அன்பு அப்படின்ற ஒரு வார்த்தையால் யாரையுமே கட்டி வைக்க நினைக்காதீங்க. நம்ம உடம்புல இருக்கிற உயிரும் சரி, நம்ம பேசுகிற வார்த்தையும் சரி, நம்ம கடந்து போன நாட்களும் சரி என்றைக்குமே நம்மளுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்றத மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற உயிர் நாளைக்கு நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்ற போது யாரோ ஒருத்தங்க எப்படி நம்மளுக்கு நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்றத கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி